நேற்றுக்கு அமெரிக்காவோட ஒரு டெஸ்ட்ராயர் ஹூத்தி அனுப்புன ஒரு ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. இதில் என்னடா விஷயம் இருக்குது, வழக்கமாக நடக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. இந்த தடவை அந்த ஏவுகணை அந்த போர்க்கப்பலுக்கு 1.6 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கிருச்சு. அதுக்கப்புறமா அந்த போர்க்கப்பலில் இருந்த க்ளோஸ் அண்ட் வெப்பன் சிஸ்டமை பயன்படுத்தி தான் இந்த ஏவுகணையை அவங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா ஹூத்திஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டமை ஹவுத்தீஸ் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கன்ஸுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அமெரிக்கன்ஸ் அவங்களோட க்ளோஸ் அண்ட் வெப்பன் சிஸ்டமை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருக்காங்க, அதனால தான் அதை பயன்படுத்தி இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் கடைசியாக யார் என்ன சொன்னாலும் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் ஒரு கிளியரான வின்னர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்றதையும் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஹூத்திஸோட கிளைம்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஹூத்திஸ் ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டமை பீட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது. ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டமை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காஸ்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஹவுத்தீஸ் என்ன மாதிரியான ஏவுகணைகள் அந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி அமெரிக்க டெஸ்ட்ராயர்ஸை தாக்குறாங்க அப்படின்னா, அந்த ட்ரோன்ஸ் எல்லாமே அன்சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ். அதோட காஸ்ட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு $20,000 தான் இருக்கும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் இந்த ட்ரோன்ஸ் அண்ட் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கன்ஸ் பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைலோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் $2 லட்சம் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்ம காஸ்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவோம். அக்டோபர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 70 மிசைல்ஸை அந்த குறிப்பிட்ட கடல் பகுதியில் ஏவியிருக்காங்க ஹவுத்தீஸ். இந்த 70ல் பாதிக்கும் மேலே அமெரிக்கன்ஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்டர்செப்டார்ஸ் மூலமாக. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாம். 70ல் நீங்கள் ஜஸ்ட் 35 கூட எடுத்துக்கோங்க. இந்த 35 $2 லட்சம் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் டு த மினிமம் அமெரிக்கன்ஸ் இன்டர்செப்டாருக்கு மட்டும் செலவு பண்ணுது. இதை தாண்டி அந்த வார்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுன்னு இருக்குது, ஏர்க்ராஃப்டை பறக்க விடுறதுன்னு இருக்குது. ஒரு ஏர்க்ராஃப்டை பறக்க விடணுன்னா 1 மணி நேரத்துக்கு $15,000 மேலே செலவு பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வெறும் இன்டர்செப்டார்ஸுக்கு மட்டுமே இவ்வளவு தூரம் அமெரிக்கன்ஸ் கடந்த 3 மாதமாக அந்த பகுதியில் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப இது ஒரு கிளியரான விஷயத்தை டினோட் பண்ணுது. ஹூத்தீஸ்களுக்கு ஒரு பக்கம் இது ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ அவங்க நினச்சாங்க அப்படின்னா பல மாதங்கள் இந்த பிரச்சனையை ட்ராக் பண்ண முடியும். ஆனால் அமெரிக்கன்ஸுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் கொஞ்ச நாள் அவங்க அந்த பகுதியில் இருந்தாங்க அப்படின்னா அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். யூகே உடனே வெளியே போயிடுவாங்க. ஸோ யூகேவோட இடத்த நிரப்புறதுக்கு அவங்க இன்னும் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு 6 மாதம் அமெரிக்கன்ஸ் இந்த கான்ஃப்ளிக்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல $1 பில்லியன் செலவாகும். இந்த $1 பில்லியன் என்ன தான் அவங்களோட எக்கனாமி செலவு பண்ண தயாராக இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் விடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இதுதான் காஸ்ட் ஆஃப் வார்னால் வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த காஸ்ட் ஆஃப் வார்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹூத்தீஸுக்கு தெளிவான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அமெரிக்கன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் வாரை வச்சு தான் ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு தூரம் அதிக விலை கொடுத்து நம்ம ஏன் இந்த ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணணும்? நம்மக்கிட்ட CIWS அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் இருக்குது. இதை பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக இதை இன்டர்செப்ட் பண்ணலாமே. அண்ட் இது அன்சொஃபிஸ்டிகேட்டட்னு தானே சொல்கிறீங்க, இது பெரிய த்ரெட்டு கிடையாது அப்படின்ற விஷயத்த நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி நிறையவே மிலிட்டரி பிளாகர்ஸ் சில பிளாக்ஸ் எழுதுனாங்க. இதுக்கு யூஎஸ் பதில் சொல்கிற மாதிரி, அது இதுக்கு அவங்க பதில் சொல்லலை, பட் யூஎஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேவி டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஆசெட். இந்த ஆசெட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம $2 லட்சம் மதிப்பில் இருக்கிற ஒரு பொருளை பயன்படுத்த கஞ்சத்தனப்பட்டோம் அப்படின்னா அந்த கஞ்சத்தனத்தால் இந்த க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் ஹேண்டில் பண்ண முடியாத ஏதாவது ஒரு மிசைல் வந்து இந்த போர்க்கப்பலை அடிச்சிருச்சுன்னா பல $1,000,000 நமக்கு நட்டமாகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல கிளியராக ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. யூஎஸோட ஸ்டேட்மெண்ட் மூலமாக அவங்க எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட இருக்கிற மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் அட்வான்ஸ் சிஸ்டமை அவங்க பயன்படுத்த தான் போகிறாங்க. நீங்கள் அந்த வார்ஷிப்புக்கு எதிராக வெறும் $100 மதிப்பில் இருக்கிற ஒரு ட்ரோனை அனுப்பிச்சாலும் அவங்க இதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வார்ஷிப்புன்றது முக்கியமான ஆசெட்டு, ரொம்ப காஸ்ட்லியான ஆசெட்டும் கூட. ஸோ இதை வச்சு தான் ஹூத்தீஸுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டமை அவங்க பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் அந்த ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டமை தாண்டி தான் ஹூத்தியோட ஏவுகணை வந்திருக்கு, கப்பலுக்கு நெருங்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இவங்களோட கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹவுத்தீஸ் ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டமை பீட் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
2 விதமான கண்ணோட்டத்தில் இருந்தும் தான் சொல்கிறேன். ஹூத்திஸுக்கு ஆதரவான கண்ணோட்டத்தில் இருந்து சொல்கிறேன், அண்ட் அமெரிக்கன்ஸுக்கு ஆதரவான கண்ணோட்டத்தில் இருந்து சொல்கிறேன். 2ல் எதை எடுத்துக்கணும் அப்படின்றது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான், அதுக்குள்ளே நான் வர விரும்பலை. இப்போ இதெல்லாம் வச்சு தான் ஹூத்திஸுக்கு ஆதரவாக ஹூத்திஸ் ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டம் பீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ இதை தாண்டி அமெரிக்கன்ஸ்க்கு ஆதரவாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டமை பயன்படுத்துறது டார்கெட் ப்ராக்டிஸுக்காண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கிளைம் அவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, கடந்த அக்டோபர் மாதத்துலேருந்து 70 ஏவுகணைகளை ஹூத்திஸ் அமெரிக்கன் டெஸ்ட்ராயருக்கு எதிராக ஏவி இருக்காங்க. இது வரைக்கும் அதில் ஒன்று கூட டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலை அடித்தது கிடையாது. அண்ட் எப்பயுமே இந்த ஏவுகணைகளை அவங்க தனியாக ஏவுறதில்லை. பல நேரங்களில் அவங்க 3 அல்லது 4 ஏவுகணைகளை ஒன்றா ஏவுவாங்க ஒரே ஒரு டெஸ்ட்ராயருக்கு எதிராக. அப்படி இருந்தும் இந்த டெஸ்ட்ராயர்ஸ் இந்த ஏவுகணைகளை டெஸ்ட்ராய் பண்ணப்போ நேற்றைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு மிசைல் லான்ச் தான். ஒரே ஒரு மிசைல் எப்படி ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டமை தாண்டி வரும்? அதை தாண்டி வந்திருக்கு அப்படின்னா அமெரிக்கன்ஸ் வேணும்னே இந்த ஒரு மிசைலை அவங்களோட க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டமை வச்சு இன்டர்செப்ட் பண்ணி பார்ப்போம், ஒரு டார்கெட் ப்ராக்டிஸுக்கு பயன்படுத்துவோமே அப்படின்னு விட்டுருக்காங்கன்றதை இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு வலு சேர்க்குற விதமாக அவங்க இன்னும் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க போர்க்கப்பல்களில் இருக்கக்கூடிய இந்த ஏர் டிஃபென்ஸ் வேலையை செய்யக்கூடிய க்ரூ மெம்பர்ஸை கடந்த 3 மாதங்களில் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் நிஜமாகவே ஒரு ஏவுகணையில் அமெரிக்காவோட டெஸ்ட்ராயருக்கு எதிராக ஏவப்படுது. இதை ரியல் லைஃப்பில் அவங்க இன்டர்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எந்த வார எக்ஸசைஸ்லேயும் உங்களால் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. டார்கெட் ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பொருளை சுடுறீங்க, அந்த பொருள் உங்களை திருப்பி சுடாது. ஆனால் வாரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்களை திருப்பி சுட்டுக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் எக்ஸசைஸுக்கும் ரியல் டைமில் இருக்கிற காம்பேட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஸோ ரியல் டைமில் ஒரு காம்பேட் சுச்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப இதை அவங்க சீரியஸாகவே பார்க்காம இதை நம்மளோட ட்ரைனிங் கிரவுண்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி க்ரூஸை அவங்க அடிக்கடி மாற்றிருக்காங்க. ஸோ பேசிக்காக அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வெப்பன் சிஸ்டமை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. ட்ரைனிங்காண்டி தான் சிவிஎஸை பயன்படுத்தி இந்த ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இவங்க தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு சால்வோவாக மிசைல் லான்ச் ஆகுது, அதில் 3-4 மிசைலை இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு மிசைலை தான் க்ளோஸ் இன் காம்பேட் சிஸ்டம் வச்சு இன்டர்செப்ட் பண்ணுறாங்கன்னா ஓகே, ஈஜிஸை தாண்டி அது உள்ளே வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அனுப்புனதே ஒன்று தான், அதை நாங்கள் ஈஜிஸ் வழியாக இன்டர்செப்ட் பண்ணாமல் சிவிஎஸ் வழியாக இன்டர்செப்ட் பண்ணோன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் தான் சிவிஎஸை பயன்படுத்தியிருக்கோன்னு அர்த்தம். ஈஜிஸை தாண்டி ஒன்றும் ஏவுகணை வரலை அப்படின்றத இவங்க தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த சிவிஎஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக்காக ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கண்டு மாதிரி தான். வேர்ல்டு வார் 2லலாம் பயன்படுத்தியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். இதுக்குன்னே தனியாக ஒரு ரேடார் சிஸ்டம் கூட இருக்கும். இது ஒரு நிமிஷத்துக்கு 4500 ரவுண்டு வரைக்கும் சுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வீடியோவை நான் போடுறேன். ஸோ இதை லாஸ்ட் ரெசார்ட்டாக எப்போயுமே வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ஈஜிஸ்லேயே எல்லா ஏவுகணைகள் அண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸையும் அழிச்சிருவாங்க. அதை தாண்டி சப்போஸ் எதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டமை பயன்படுத்துகிற மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க சொல்கிறது. இதை தாண்டி 3ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், இந்த இடத்துல கிளியரான வின்னர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஹூத்திஸ் கிட்டத்தட்ட 60 நாளைக்கு மேலே அமெரிக்க டெஸ்ட்ராயர்ஸுக்கு எதிராக ஏகப்பட்ட பலிஸ்டிக் மிசைல்ஸ் ட்ரோன்ஸை ஏவிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏவுற இந்த பலிஸ்டிக் மிசைல் ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி அமெரிக்காவோட ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டம் இன்டர்செப்ட் பண்ணுது அப்படின்ற டேட்டா ஹூத்திஸ்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த டேட்டாவை ஈரானுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஈரானால் அமெரிக்காவோட ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டமை பீட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டமை உருவாக்க முடியும். ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட சொஃபிஸ்டிகேட்டடான மிசைல்ஸ் இருக்குது நீங்கள் ஹூத்தியை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ ஈரானால் உருவாக்க முடியல அப்படின்னாலுமே ஈரானோட நெருங்கின நண்பராக இப்போதைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ். ஏகப்பட்ட மிலிட்டரி டீல்ஸ் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் போடப்பட்டிருக்கு. இந்த மிலிட்டரி டீலை நீங்கள் அடிப்படையாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஈரானாலேயே உருவாக்க முடியலனாலுமே ரஷ்யன்ஸால் அதை கண்டிப்பாக பண்ண முடியும். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்டாஸ்லாம் கண்டிப்பாக ரஷ்யன்ஸுக்கு போயிருக்கும். எப்படி ரஷ்யா யுக்ரைன் வாரை பயன்படுத்தி உக்ரைன் ரஷ்யாவோட வார் வெப்பன்ஸை பற்றின டேட்டாவை அமெரிக்கன்ஸுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கே மிடில் ஈஸ்டில் நடந்துகிட்டு இருக்கிற கான்ஃப்ளிக்டை பயன்படுத்தி ரஷ்யன்ஸ் அமெரிக்கன் வார்ஷிப்புக்கு எதிரான இந்த டேட்டாஸை ரொம்ப அழகாக கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு ஃப்யூச்சரில் அவங்க ஆன்டிஷிப் ஏவுகணைகளை உருவாக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இந்த கான்ஃப்ளிக்டை பொறுத்த வரைக்கும் கிளியரான வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஈரானும் ரஷ்யாவும் தான். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க. நான் சமுதாயத்தை ரொம்ப நன்றி. வணக்கம்.